வணக்கம் தோழன் தோழிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடி பிறந்துருச்சு. ஆடி முதல் வெள்ளி எல்லாம் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அம்மன் நான் கடலூரில் இருக்கேன். பக்கத்து தெருவில் கங்கை அம்மன் சொல்லிட்டு ஆடி திருவிழா நடக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நான் ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன், கேளுங்க. அதாவது நான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்து பொண்ணு. நான் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் காமிக்கிறதுக்காக வந்திருந்தேன். அப்போது அம்மன்கிட்ட அந்த வழியாக போகும்போது வேண்டிக்கிட்டேன், என் உடம்பு சரியானதும் நான் திருப்பி இங்கே வேண்டி வழிபடுவாம்மா அவங்கள அப்படின்னு சொல்லி. அது இந்த ஊர்லேயே தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிட்டாங்க அந்த அம்மன். அதனால தான் சொன்னேன் சக்தி வாய்ந்த அம்மன்னு. சரி, நாம் சமையலை பார்ப்போம். அம்மனுக்கு பொங்கல், சக்கரை பொங்கல், கூழ், பிடிச்சமான கேழ்வரகு கூழ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புங்க, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. இயற்கை எப்படி உண்மையோ அது மாதிரி கடவுளும் உண்மை. நம்ம மனசுக்கு எப்படி தூய்மை வேணுமோ அந்த தூய்மையான உள்ள வேணும்னா பக்தின்னு ஒன்று வேணும். அதாவது காலத்துக்கு ஏற்ப கல் எப்படி தேய்மானம் ஆகுதோ அது மாதிரி சொற்களும் தேய்மானம் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாகரிகம் என்னதான் நாகரிகம் வளர்ந்தாலும் நம்மளுடைய பண்பாடு, பழக்க வழக்கம் இது தேவை. இது ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இதுக்கு பக்தி தேவைன்னு என்னுடைய எண்ணம், என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள். கூழ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்ல கட்டி இல்லாத கிளறி எடுத்துடணும். எடுத்துட்டு அடுத்தது பாசிப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கணும். வெந்துருச்சு. வெந்ததும் நல்லா கழுவிட்டு அரிசி போடணும். உப்பு கூழுக்கு தேவையான அளவு போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கண்ணாடி பதம் மாதிரி ஒரு லேயர் மாதிரி கூழில் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு இறக்கிடலாம். அடுத்தது வெல்லம் ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு தூசு இதெல்லாம் இல்லாமல் வடிகட்டி சக்கரை பொங்கலுக்கு கிளறிடலாம். அதை முடித்ததும் கூழ் வெந்துடுச்சு. வெந்துட்டதும் இறக்கிடலாம். இறக்கிட்டு அடுத்தது சக்கரை பொங்கல் சும்மா மூடி வச்சுருக்கேன். விசில் விடலை, லைட்டாக மூடியிருக்கேன். அது வெந்துடும். அது ரெடி ஆகிட்ருக்கும். அதுக்குள்ளே நம்ம பூஜைக்கு உண்டான வேலையை போய் பார்க்கலாம். அது வெந்துகிட்டே இருக்கும். நான் போய் பார்க்க போகிறேன். பூஜைக்கு உண்டான வேலைகள் வெந்துட்டுருக்கோம். வெந்ததும் தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ளே பூஜைக்கு உண்டான வேலையை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிடலாம். சாமிக்கு பூவெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட தயாராகிடலாம். படையல் போட தயாராகிட்டேன். அம்மனுக்கு பிடிச்சமான கூழ் இலையில போட்டு இலையிலையும் வச்சுட்டேன். வச்சு சக்கரை பொங்கல் வச்சாச்சு. ஒரு கிளாஸ்லேயும் வச்சுட்டேன். அம்மன் வழிபட தயாராகியாச்சு. ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உகந்த நாள். அம்மனுக்கு மழையை வேண்டி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், செல்வம் வளம் பெறணும், இயற்கை செழிக்கணும்னு சொல்லி எல்லாருமே வேண்டிப்பாங்க. நானும் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன். தீபாரதனை காட்டிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், நினச்சது நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டேன். வேண்டி முடிச்சிட்டேன். அம்மனை நினச்சி நல்லா வழிபட்டாச்சு. நீங்களும் அதை மாதிரி அம்மனை நினச்சி நல்லா வழிபடுங்க. இயற்கை செழிக்கணும், செல்வ வளம் பெருகணும்,
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் வேண்டிக்கங்க. அதை மாதிரி குலதெய்வத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வழிபடணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடணும். நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டிப்பாக நினச்சி போயிட்டு கும்பிட்டு வாங்க. அது ஆடி மாதத்துலேயும் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக போயிட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நானும் கண்டிப்பாக போயிட்டு வருவேன். வாழ்க வளமுடன். இது வந்து இந்த பின்னாடி சாமி கும்பிட்றதுக்கு முதல் நாள் என்னெல்லாம் வேலை செஞ்சேன்றது லைட்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். வீட்டையும் எப்படி தூய்மையாக வச்சுருக்கேன்னு வீட்டையும் காமிச்சிருக்கேன். வீட்டையும் சுற்றி காமிச்சிருக்கேன். ஆனால் இந்த வீடு வந்து எங்களுடைய சொந்த வீடு இல்லைங்க, வாடகை வீடு. ஒரு பட்டாம்பூச்சி வந்தது, அதை தேடி பார்த்தேன். என் முகத்துக்கிட்ட வந்தது. வந்து என் முகத்தில் வந்து என்னை தொட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்கள தேடி பார்த்தேன், காணோம். சரி, இதை பார்த்துட்டு வாங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.